இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரிக்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜென்ரிக்ஸ் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, லெட்ஸே நான் இங்கே வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஹெல்ப்பர் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கிளாஸில் நான் வந்து ஒரு மெத்தட் பப்ளிக் வாய்ட் பிரிண்ட் இன்புட். ஓகே, இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், இந்த மெத்தடுக்கு ஒரு இன்புட்டை பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்டீஜரோ இல்லை ஸ்ட்ரிங்கோ பாஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் இன்புட் பாஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறோம் இல்லையா. ரைட், இன்புட்டை இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம இந்த பெராமீட்டரை வந்து பெராமீட்டரோட டேட்டா டைப் வந்து இங்கே டிஃபைன் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போது எனக்கு இந்த டேட்டா டைப்பை இங்கே டிஃபைன் பண்ண தேவையில்ல. ஓகேவா. ஸோ நான் இன்டீஜர் வேணும்னாலும் நான் பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங் வேணுனாலும் பாஸ் பண்ணிக்கலாம், டபுள் வேணுனாலும் பாஸ் பண்ணிக்கலாம். அப்படின்ற ரெக்யர்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே தான் நம்மளுக்கு இந்த ஜென்ரிக்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இன்புட்டை வந்து நம்ம எந்த டேட்டா டைப்பை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ வி ஹேவ் டு ரிமூவ் தட். ஸோ அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, இங்கே வந்து நம்ம அங்கே தான் ஜென்ரிக்ஸ், இந்த ஜென்ரிக்ஸ்க்கு வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு பொதுவாக இந்த ஸ்டாண்டர்ட் கன்வென்ஷன் வந்து டி அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அந்த டி அப்படின்றது வந்து டினோட்ஸ் டைப் பேராமீட்டர். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எப்போல்லாம் இந்த மாதிரி ஜென்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம ஜாவா கிட்ட வந்து இந்த மெத்தடில் டிஃபைன் பண்ணணும். ஹே ஜாவா, நாங்கள் வந்து ஜென்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஸோ அக்செப்ட் இட் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நம்ம அந்த மெத்தடோட சிக்னேச்சரில் டிஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு மெத்தடை வந்து நம்ம ஜென்ரிக்ஸ் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மெத்தடுக்கு நான் இங்கேருந்து மெயினில் இருந்து இன்புட் வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் ஹெல்ப்பர் ph equal to நியூ பிரிண்ட் ஹெல்ப்பர். ரைட், ஓகே. இப்போது இங்கே ph டாட் பிரிண்ட் இன்புட், இங்கே வந்து நம்ம இப்போது இன்டீஜரும் பாஸ் பண்ணிக்கலாம். whereas let's say I want to send a string hello mister. ரைட், இப்போ என்னால் இங்கே இன்டீஜரும் பாஸ் பண்ண முடியுது, ஸ்ட்ரிங்கும் பாஸ் பண்ண முடியுது. ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ரெண்டுமே பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஜென்ரிக்ஸோட யூஸ். ஸோ நம்ம வந்து அந்த பெராமீட்டரோட டேட்டா டைப் டிஃபைன் பண்ணாமல் ரன் டைமில் நம்ம எந்த டேட்டா டைப் வேணாலும் அக்செப்ட் பண்ணுற சினாரியோ இருக்கும்போது நம்மளுக்கு ஜென்ரிக்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகே, இப்போது இதுலேயே இன்னொரு யூஸ் கேஸ் பார்க்கலாம். அது என்னன்னா ஒயில்ட் கார்ட் கேரக்டர். இப்போ டைப் பேராமீட்டர் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஒயில்ட் கார்ட் கேரக்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸே நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு மெத்தட் போடுறேன், பிரிண்ட் லிஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுட்டேன். ஸோ பேசிக்கலி இந்த மெத்தட் வந்து எதுக்குன்னா ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ அதுக்கு நான் வந்து லிஸ்ட் ஆஃப், ஓகே, வந்து எலமெண்ட் லிஸ்ட். ரைட், என்ன பண்ணுறேன், இங்கே வந்து sysout ரைட் element list dot of 0. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து லிஸ்ட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் இல்லைன்னா லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் அப்படின்னு தானே டிஃபைன் பண்ணுவோம். பட் எனக்கு லெட்ஸே என்னோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த மெத்தடுக்கு நான் லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் இப்போ லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மெத்தடுக்கு நம்ம இன்டீஜர் லிஸ்ட் தான் நம்ம பாஸ் பண்ண முடியும் இல்லையா. பட் என்னோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா, நான் வந்து இன்டீஜர் லிஸ்ட்டும் நான் பாஸ் பண்ணுவேன், இல்லை டபுள் லிஸ்ட்டும் நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்றது தான் எனக்கு வேணும் அப்படின்னா அப்போது அங்கே தான் வந்து நம்மளுக்கு இந்த ஒயில்ட் கார்ட் கேரக்டர் வந்து யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கோம் யூஸிங் ஒயில்ட் கார்ட் கேரக்டர். ஸோ வேறவர் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வருது அங்கே வந்து
எந்த மாதிரி லிஸ்ட் இன்டீஜர் லிஸ்ட்டு இல்லை வேறு ஏதோ ஆப்ஜெக்டோட லிஸ்ட் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம இந்த ஒயில் கார்ட் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மெயின் மெத்தடில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர் int element list, right? New array list of, right? Sorry. Okay, so let's import the array list, right? So int element dot add some numbers, let's say 22, right? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இதே மாதிரி இன்னொரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், which is list of string, right? List of string. Here string element list dot add of வந்து ஒரு string add பண்ணிக்கலாம். ஓகே, hello java. ஓகே, ரைட். இப்போது நான் இங்கே ரெண்டு லிஸ்ட் வச்சுருக்கேன், ஒன்று லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர், இன்னொன்று வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த மெத்தடை வந்து நான் இங்கே கால் பண்ணுறேன். ஸோ ph ஆப்ஜெக்ட் வச்சு ph டாட் பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் எலமெண்ட்டில் எலமெண்ட் இதையும் பாஸ் பண்ணுறேன், print லிஸ்ட் எலமெண்ட்டில் ஸ்ட்ரிங் எலமெண்ட்டும் நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் லிஸ்ட் ஆஃப் இன்டீஜரும் நான் பாஸ் பண்ணுறேன், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கும் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் சி, ரன் பண்ணி பார்ப்போம். ரைட்டா, இப்போ வந்து 92 ஹலோ ஜாவா இதுவுமே பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு லிஸ்ட் வந்து ஒரு டைப் கேஸ்ட் பண்ணாமல் எந்த டேட்டா டைப்போட லிஸ்ட்டும் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே வந்து இந்த ஒயில் கார்ட் கேரக்டர் வந்து யூஸ் ஆகும். ரைட். ஸோஃபார் நம்ம வந்து ஜென்ரிக்ஸ் வந்து மெத்தட் லெவலில் பார்த்தோம். இப்போ இதே வந்து நம்ம கிளாஸ் லெவல்லையும் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நம்ம ஏற்கனவே மெத்தட் லெவல் இம்ப்ளிமெண்டேஷன்ஸை வந்து நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்கேயும் நம்மளுக்கு எதையும் தேவையில்லை, இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். இப்போது நம்ம கிளாஸ் லெவலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிளாஸ் லெவல் ஜென்ரிக்ஸ் பண்ணுறதுக்கு அங்கேயும் நம்ம இந்த டைப் பேராமீட்டர் போடணும். ஸோ நம்ம எப்போ கிளாஸ் லெவலில் பண்ணாலும் இந்த கிளாஸ் நேம் பக்கத்தில் இந்த டைப் பேராமீட்டர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இன்புட், ரைட். ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் லெவல் வேரியபிள் வச்சுக்கிறேன். நம்ம ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு டேட்டா டைப் கொடுப்போம், இங்கே வந்து நம்ம ஜென்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இந்த டைப் நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ரைட். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து இந்த பேராமீட்டர் வச்சு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போது இங்கேயும் public, let's remove this, let's print this one. Okay, right. Okay, right. இப்போ நான் இந்த கிளாஸ் லெவலில் ஜென்ரிக்ஸ் வச்சு அந்த கிளாஸ் வேரியபிளை வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே கிரியேட் பண்ணும்போது let's say new print helper of 45. ஓகேவா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம ஜென்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ we can pass 45, right? And then ph dot print input, right? அதே மாதிரி நம்ம இங்கே ஸ்ட்ரிங்கும் இங்கே பாஸ் பண்ண முடியும், ரைட்?
ஸோ லெட்ஸ் சே 55 and then நம்ம வந்து இங்கே ஸ்ட்ரிங்கும் கொடுத்துக்கலாம். Hi there, right? So ph1, okay, let me clear இந்த ஓகேவா, ரைட். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த வேரியபிளை வந்து ஜென்ரிக்ஸ் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் லைக் வி கேன் பாஸ் வென் யூ கிரியேட் தி ஆப்ஜெக்ட், அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஜென்ரிக்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம இன்டீஜரும் பாஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கும் பாஸ் பண்ணலாம். அதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட், இப்போது பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து கிளாஸ் லெவலில் டிஃபைன் பண்ணுறப்போ நம்ம ஜென்ரிக்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜென்ரிக்ஸ்னால் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறது, லைக் டைப் பேராமீட்டர் பற்றி பார்த்தோம், அப்புறம் ஒயில் கார்ட் கேரக்டர் பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் கிளாஸ் லெவல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி பார்க்கலாம். நன்றி.